அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹு அக்பர் கசீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தம் வாசீலா என்று ஓதினார்கள். தொழுகை முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த வார்த்தையை கூறினார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபி சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், நான் தான் இந்த வார்த்தையை சொன்னேன் என்று சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கூறிய அந்த வார்த்தை வானத்தில் இருந்து கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கப்பட்டுள்ளது. மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா இந்த வார்த்தை. நாம் எல்லோரும் தொழுகையை கடைபிடிப்போம், தொழுவோம், தொழுதுகிட்டே இருப்போம். அல்லாஹ்வை நம்ம மறந்தால் நம்மளை அல்லாஹ் மறக்கிறான். அல்லாஹ்வை நம்ம நினைத்தா அல்லாஹ் நம்மளை நெருங்கி வாரான். நம்ம யாருக்குமே அது தெரிவதில்லை. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் கருணை உடையவன். நம்ம என்ன செஞ்சாலும், பாவம் செஞ்சாலும், என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஏனென்னா நம்ம கேட்க மாட்டோம் அல்லாட்ட போய், யா அல்லாஹ் என்னை மன்னித்திடு அப்படின்னா மன்னித்திடுவான். நம்ம யாரும் அல்லாஹ் தேடி போக மாட்டோம். காரணம் என்ன? அல்லாஹ் உருவமற்றவன். அவனை யாரும் பார்த்ததே கிடையாது. அப்போ உருவத்துக்கு தான் பயப்படுதாங்க மனிதர்களுக்கு மட்டும். அல்லாஹ்வும் யாரும் பயப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வை பயப்படணும்னு சொன்னால் அவன் கருணை உடையவன், அவன் பாவ மன்னிப்பை கொடுப்பவன், அவன் மன்னிப்பை விரும்புபவன் என்று நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், தொலை போக மாட்டோம், பொய் சொல்லுவோம், குறைகள் சொல்லுவோம். எல்லாத்தையும் அல்லாஹ் அதுக்கு கணக்கு உள்ளது. மலக்குமார்கள் கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எப்போதும் அல்லாஹ் அல்லாஹ் என்று வார்த்தையை உச்சரித்து கொண்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் தொழுகையை எப்போவுமே விடக்கூடாது. எல்லா வக்திலையும் போய் தொழுகணும். அல்லாஹ் சொல்லியிருக்கான், பள்ளியில் போய் தான் தொழுகணும். பள்ளியில் போக முடியாத சூழ்நிலை, பயணத்தில் தொழுகலாம். நமக்கு எல்லா வசதியும் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், உருவாக்கி தந்திருக்கான். பயணத்தில் தொழுக சொல்லியிருக்கிறான், தொழுதுக்குன்னு டைம் தந்திருக்கிறான். நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். தொழுகணும், அல்லாஹை தொழுகணும், அல்லாஹை அஞ்சு வாழணும், அல்லாஹ் ரசூலை அஞ்சு வாழணும், குர்ஆன் ஓதணும். நமக்கு தெரிந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் எல்லாருமே கற்றுக்கிட்டு வர்றது இல்லை. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ தெரிஞ்சதை கற்றுக்கிடணும். பிஸ்மில்லா.